வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது பாருங்கள். நீண்ட இடைவேளைக்கு பிறகு பிரசாந்த் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த அந்தகன் திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அந்தகன் ரீமேக் படம். இந்த படம் இந்தியில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்று தேசிய விருதை வாங்கிய படம். பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னா, பிரசாந்த் கண் தெரியாத இசைக்கலைஞனாக வராரு. லண்டன் போய் செட்டில் ஆகணும்னு அவருக்கு ஆசை. அவருடைய இசை நிகழ்ச்சியில் நவரச நாயகன் கார்த்திக் பிரசாந்தை சந்திக்கிறார். கார்த்திக்காகவே இந்த படத்தில் வரார். பிரசாந்தோட திறமையை பார்த்துட்டு, எங்கள் திருமண நாள் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சர்ப்ரைஸாக வந்து வாசிக்கணும், என்னுடைய மனைவிக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், இந்த வயசுலையும் அவன் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு கார்த்திக் போயிடுறாரு. கார்த்திக் சொன்னபடி பிரசாந்த் கார்த்திக் வீட்டுக்கு போகிறாரு. காலிங் பெல் அடிக்கிறாரு. சிம்ரன் வெளியில் வராங்க. பிரசாந்தை பார்த்துட்டு அவர் வெளியில் போயிருக்காருன்னு சிம்ரன் சொல்கிறாங்க. இவருக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால உள்ளே வாங்க வந்து வாசிங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் கண்ணு தெரியாத மாதிரி வாசிக்கிறாரு. இவர் வாசிச்சுக்கிட்டே பார்க்கும்போது தான் தெரியுது, இவரை யார் வர சொல்லியிருந்தாரோ அந்த கார்த்திகை கொலை செய்யப்பட்டிருக்கார். இவருக்கு கண் தெரியாதுங்கிறதுனால இவர் முன்னாடியே சிம்ரன் தடயத்தை எல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் கதை. இந்த படம் எப்படி இருக்குன்னா, உண்மையிலேயே நல்லா இருக்குது. படம் விறுவிறுப்பாக போகுது. பிரசாந்த் கம்பேக் கொடுத்துருக்காரு. அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ரன் வில்லியா நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனியும் சொல்லி ஆகணும், சுயநலமான வில்லனாக நடிச்சிருக்காரு. இந்த படம் பிரசாந்துக்கு ஒரு வெற்றி படம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் விறுவிறுப்பு குறைவாக இருந்தாலும் பார்க்கலாம். பிரசாந்துக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? ஒரு சீனில் கண்ணு தெரியுதுன்னு நினச்சா அடுத்த சீனில் இவருக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்க தோணுது. அந்த அளவுக்கு படத்தை கொண்டு போகிறாங்க. யோகி பாபுவோட காமெடி சுமாராக தான் இருக்குது. சுமாரான காமெடியை ஊர்வசி சூப்பரான காமெடி ஆக்கிடுறாங்க. மொத்தத்தில் படம் நல்லா இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம். கோட் படம் வந்ததுக்கப்புறம் இந்த படம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.